வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அதாவது மட்டர் பன்னீர் பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு விதமான மட்டர் பன்னீர் பண்ணியிருக்கோம். அதில் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனில் பண்ண போகிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பன்னீர் அதனால தான் வறுத்துட்டுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, இது பார்த்தீங்கன்னா பட்டாணி, நல்லா இந்த ஃப்ரோசன் பட்டாணி ஒரு தடவை நல்லா வெந்நீரில் போட்டு அதை இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட், நம்ம வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமி டெக்ஸ்சரோட வரத்துக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த தடவை வந்து வறுத்த நிலக்கடலை, இந்த மாதிரி வறுத்த நிலக்கடலை இருக்கும் இல்லையா, தோல் உரித்த நிலக்கடலை, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இதோடு கூட ஒரு மாதிரி ஒரு 4-5 பன்னீர் துண்டத்தையும் போட்டுருங்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நல்லா தண்ணி விட்டு நல்லா வழுமுனா இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பே லீஃப், ஒரு அன்னாசி மொக்கு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் படி சோம், ஒரு 1/4 டீஸ்பூன் போடும், ரெகுலர் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் இது 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது இதில் போட்டுருங்க. 1/2 இன்ச் இஞ்சி திருகினது போடுறேன். முன்னாடி பண்ண மாதிரியே தான் 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு சப்ஜிக்கு தேவையான அளவு. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எண்ணெயில் வந்து அந்த இதெல்லாம் கருகி போகாமல் இருக்கும். இது எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு இப்போ சொல்லி கொடுத்தா, அதனால் சரி இது நல்ல ஐடியாவாக இருக்கே எண்ணெயில் கருகாமல் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு நல்ல சூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம கலர்றதுக்குள்ளே அது அப்படியே கருகி போய்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எவ்வளோ தண்ணியிலன்னு கேட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து நீங்கள் பண்ணினாலே போதும். இந்த தண்ணி இதில் விட்டுரு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நாள் அது நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற வரைக்கும் மூடி வச்சுடலாம். அதை இது என்னென்னு கேட்டேன்னா, இது வந்து ஒரு தயிர், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிராக எடுத்துட்டு அதை நல்லா சிலிப்பிடாதீங்கோ, அதாவது புளிக்க விட்டுடாதீங்கோ. நல்லா இருக்கிற புளிக்காத தயிராக, கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுறாதீங்கோ, அப்படியே கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுனா திக்காக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த தயிரில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன், கொஞ்சமாக காரப்பொடி, கசூரி மேத்தியும் இந்த தயிரில் போடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா இதாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பட்டாணி போட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த நம்ம வந்து நிலக்கடலையும் இந்த பன்னீரும் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுவுமே நல்ல ஃபைன் மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கூட எந்த விதமான இதுவும் இல்லாத ஃபைனாக அரைச்சிருங்க. இதில் வந்து இந்த தயிரை விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பேஸ்ட் பண்ண இந்த கடலை
அண்ட் பன்னீரோட பேஸ்ட்டையும் இதில் விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் சுகர். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா பன்னீரை போடலாம். வாசனைக்கு ஒரே ஸ்பூன் நெய் விட்டுருங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். பன்னீர் இதில் எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வெந்நீர் எடுத்துட்டுருக்கேன். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இது சப்ஜி ரெடி. நீங்கள் சப்பாத்தியோட ரைஸோட எதோட வேணாலும் சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அனதர் வெர்ஷன் ஆஃப் மட்டர் பன்னீர். நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். இந்த தடவை இதில் டொமேட்டோவே யூஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெல்லுக்கடலையும் பன்னீரையும் வச்சு அரைச்சி அதில் விட்டுருக்கிற அந்த பீஸ்னால அது வந்து முந்திரி பருப்பு போட்டு நம்ம பண்ணுற இது எவ்வளோ ரிச்சாக இருக்குமோ அந்தளவுக்கு ரிச்சாக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததும் நான் திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. உங்களுக்கு சைட்லலாம் அந்த எண்ணெய் வந்திருக்கும் பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கசூரி மேத்தி அடுப்பை அணைச்சிட்றேன். கொத்தமல்லி, ஸோ ஜோரான மட்டர் பன்னீர் அதர் வெர்ஷன், அதாவது தஹி மட்டர் பன்னீர் அப்படி வச்சுக்கோங்க, ரெடி ஆகிடுது. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும். இதெல்லாம் ஃபட்டாஃபட் ஆகிடும், ரொம்ப நாளையெல்லாம் ஆகாது. ஹார்ட்லி இதெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் இந்த வேலையெல்லாம். சாயங்கால வேலையில் உங்களுக்கு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகிறதுக்கு ஒரு சப்ஜின்னா இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.